என்ன தெரியுது இந்த தாலி எப்படி உன் கழுத்துல வந்துச்சு? பெத்தவங்களுக்கு தெரியாம நீயே முடிவு பண்ணி கல்யாணம் பண்ணிக்க. உண்மையை சொல்லு, யார் கல்யாணம் பண்ணிருக்க துளசி? அம்மா கொஞ்சம் மெதுவா பேசு. யார் காதலியாச்சும் விழுந்து நாச்சியாரத்துக்கு சொல்லிட போறாங்க. அதான் தாலி எல்லாம் கட்டிருக்கே, அப்புறம் எதுக்கு இன்னும் நாச்சியாரம்மா வீட்டுல இருக்க? அங்க என்ன உனக்கு வேலை? யார் கல்யாணம் பண்ணிருக்க துளசி? சொல்லு. யாரு? சின்ன தம்பியா? நினைச்சேன் சின்ன தம்பி நம்ம வீட்டுல ஒருத்தன் தானே சொன்னல. அப்பவே எனக்கு ஏதோ வித்தியாசமா பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம அந்த பையனுக்கு பார்த்து பார்த்து விருந்து வச்சல, அப்பயே நான் சந்தேகப்பட ஆரம்பிச்சேன். எதுக்கு இப்படி ஒரு திருட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்ட? எங்க கிட்ட சொல்லிருந்தா நாங்களே பண்ணி வச்சிருப்போமே. நாச்சியார் அம்மாக்கு பயந்து இப்படி ஒரு முடிவு எடுத்தியா? சின்ன தம்பியை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு மனசுல இருந்து கேட்கணும்னு தோணும். ஏன்பா என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு. அதனால நான் அழமாட்டேன். எனக்கு சந்தோஷம். என் பொண்ணுக்கு நான் நினைச்ச மாதிரியே ஒரு நல்லது நடந்திருக்கு. உன் காலத்துல தாலி ஏறிடுச்சு துளசி. இனிமே நீ நாச்சியார் அம்மா வீட்டுல இருக்கிறது தப்பு. அந்த வீட்டு மருமகன்னு நீ சொல்லிக்கவும் கூட. நீயும் சின்ன தம்பியும் இனிமேல் நம்ம வீட்லயே இருங்க. உங்களை அவங்க கேட்க முடியாது. அம்மா இது எல்லாத்துக்கும் முன்னாடி நான் சின்ன தம்பி கிட்ட பேசணும். முதல்ல இந்த தாலி என் கழுத்துல இருக்கிறது சின்ன தம்பிக்கே தெரியாதுமா. அவருக்கே தெரியாம நான் இதை மறைச்சு வச்சுக்கிட்டோம். நானும் சின்ன தம்பியும் விருப்பப்பட்டு எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கல. மீனாட்சி திருக்கல்யாணம் நடந்துச்சு, அன்னைக்குதான் இது நடந்துச்சு. சின்ன தம்பியை பொறுத்த வரைக்கும் நான் இந்த தாலியை கழட்டி கோயில் உண்டியல்ல போட்டுட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கேன். அவருக்கே இந்த விஷயம் தெரியாதப்போ நம்ம எப்படி நாச்சியாரத்தை கிட்ட பேசுறது? நீ இப்படியே பயந்து பயந்து இருக்காம சீக்கிரமா அவன் கூட சேர்ந்து வாழ்ற வழிய பாருடி. இங்க பாரு துளசி, என்னைக்கா இருந்தாலும் இந்த விஷயம் வெளியில தெரியறப்போ பிரச்சனை வரதான் செய்யும். அதை நீ ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அது மட்டும் இல்லாம நீதான் அம்முங்கிற விஷயத்த சீக்கிரமா சின்ன தம்பி கிட்ட சொல்லு. அதுதான் உனக்கும் நல்லது. நீ சின்ன தம்பி கிட்ட முதலே சொல்லிட்டனா எல்லாரும் சேர்ந்து நாச்சியாராமாக்கு இதை புரிய வைக்கலாம். அம்மு இல்லைன்னா என் வாழ்க்கையே இல்லைன்னு சின்ன தம்பி சொல்ற அளவுக்கு கொண்டு அம்முவை பார்த்தே ஆகணும்னு அவரை தேடி அம்முவுக்காக உலகத்தையே எதிர்த்து நிக்கிற அளவுக்கு அவரை கொண்டு வா. அதுக்கப்புறம் நீதான் அம்முன்னு சொல்லு. அதுக்கப்புறம் அவரால உன்னை துளசியா பார்க்க முடியாது, அம்முவாதான் பாப்பாரு. சின்ன தம்பிக்கு என் கண்ணோட போட்டோவை எடுத்து அனுப்பி வைக்கிறேன். இங்கே பிரிச்சு படிச்சிடலாம். என்னது இது? அட, அம்முவோட கண்ணோட போட்டோ.